வணக்கம். நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி. நமது மாநில முதல்வர் விஜய் அவர்கள் இவ்வளவு ஆபாசமாக பேசுவார்னு நான் எதிர்பார்க்கலை. திருச்சியில் நன்றி தெரிவிப்பு கூட்டத்துக்கு போயிருந்தவர் அங்கே தான் பேசியிருக்கார். அங்கே வழக்கம் போல் பேசியிருக்கார். அதாவது எதிர்காலம் விஜயா ஸ்டாலின் சாரா, இதுதான் எதிர்வரும் காலங்களில் கேட்கப்படும் கேள்வி. ரைட்டு, நல்லா இருந்தது. திமுக எதிர்ப்பு தான் தாவேகாவின் வெற்றி, அதுவும் சொன்னார், நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த தற்குறின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேச்சுக்கு அவர் நாகரீகமாக பதில் சொல்லியிருக்கலாம், அல்லது பேசாமல் அந்த சப்ஜெக்டே விட்டுருக்கலாம். ஒரு பெருமகனுக்குடைய ஒரு மரியாதை அதுதான். கவர்ச்சி, அதாவது கவர்ச்சியில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு, என்ன கவர்ச்சி, நான் என்ன அப்படின்னு சொல்ல வந்தவர் அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டார். அவர் எதை சொல்ல வந்திருப்பார், எதற்காக அந்த கவர்ச்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத இங்கே பார்வையாளர்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அடுத்து அவர் சொன்னது தான் ரொம்ப அவருடைய தரத்துக்கு, அதாவது முதல்வர் என்ற பதவியில் இருக்கிற அந்த தரத்திற்கு மிக 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 தாழ்வானது. தற்குறி நல்லா வருது, வேணாம்னு பார்க்குறேன் அப்படின்னு இப்படி ஸ்டாப் பண்ணுறாரு. இதில் நீங்கள் அவர் எதை சொல்ல வந்தாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தற்குறி நல்லா வருது அப்படின்னு சொன்னவர், ஸ்டாப் பண்ணிவிட்டு சொன்னவர், அதுக்கு அடுத்து அந்த தற்குறி அப்படிங்கிறதுல எதை எடுத்துக்கிட்டு மீன் பண்ண வந்தாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதற்கு அவர் யாரை துணை கொண்டாருன்னு சொன்னால், எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அப்படி நிப்பாட்டிட்டார். விஜயகாந்த் இப்படியா பேசினார்? இவ்வளோ ஆபாசமாக பேசுனதாக எனக்கு தெரியலை, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் முதல்வர் திருச்சி கூட்டத்தில், நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் தன்னை மறந்து பேசிட்டாரா அல்லது திட்டமிட்டு பேசினாரா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் ஆபாசம் மறைந்திருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப ஆபாசம். வேணாம், சரி, அதுக்கு அடுத்து விட்டுருவோம். சத்யஜோதி அவங்க சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபுவை வச்சு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. சில செலவுகள், வெங்கட் பிரபு ஃபாரின் போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தது, மற்ற வகைகளில் அப்படி இப்படி சில வகையில் சில கோடிகள் செலவாச்சு. சரி, அந்த படம் கைவிடப்பட்டது அப்படின்னு ஆனவுடனே அதுக்கு காரணம் வெங்கட் பிரபுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒத்து போகலை. ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடு காரணமாக வேறுபட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள வச்சு படம் எடுக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டை அப்படியே தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் வேறொருத்தருடைய இயக்கத்தில் சிவா நடிப்பார். ஏன்னா பணம் கொடுத்துருக்காங்கல்ல, சத்யஜோதி பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு நடிச்சு தானே ஆகணும். அப்போ டைரக்டரை மாற்றுவாங்க. சரி, அப்போ வெங்கட் பிரபு வாங்கின படங்களுக்கு அவர் படம் பண்ணி ஆகணும்ல சத்யஜோதிக்கு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேறு ஒரு ஹீரோவோட பண்ணலாமே அப்படின்னு வெங்கட் பிரபு நம்ம பிரதீப் ரங்கநாதனை போய் பார்த்துருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் தெரியும், அவர் இது வரைக்கும் நடித்த படங்கள் எல்லாமே கமர்ஷியலாக நல்ல சக்ஸஸ், நல்லா போயிட்டு இருந்தது. அவரை வச்சு எடுக்கலாமே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டால், அவர் ஃபுல் ஸ்கிரிப்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டார். பைண்டட் வேல்யூம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். பவுண்டட் ஸ்கிரிப்ட் இவர் என்னைக்கு கொடுத்துருக்காரு? வெங்கட் பிரபுவுக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வார்த்தைகள் வேணால் தெரியுமே தவிர அவர் என்றைக்கு அதை கொடுத்துருக்காரு? முடியலை. அதை அந்த இது கை விட்டு போச்சு. அடுத்து நம்ம கருணாஸுடைய பையன் கென் கருணாஸை கேட்டிருக்காரு. அவர் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா வெங்கட் பிரபு ஒரு வேல்யூபிள் டைரக்டரு, கமர்ஷியல் டைரக்டரு, சக்ஸஸ் கொடுப்பார். நம்ம இப்போ தான் முதல் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம், அடுத்த சக்ஸஸ் இவர் கொடுப்பாரு அப்படின்னு கென் கருணாஸ் நினச்சி அவரும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காரு. இல்லை, சரி ஏதோ ஒன்று இது பண்ணி தந்துடலாம் அப்படின்ட்டு இது பண்ணால், அதுக்கு அடுத்து தான் அங்கே ஒரு ஈக்கு வருது. டம்மி ஸ்கிரிப்டு ரெடி பண்ணியிருக்காரு. அது இந்த நம்ம கென் கருணாஸுக்கு தெரிஞ்சு போச்சு.
அறிவிப்பு வரும்னாங்க. அறிவிப்பு வரலை. கடைசியில் என்ன வந்ததுன்னா, எனக்கு மாதம் 50 லட்சம் கொடுங்க, 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை நான் முடிச்சு காட்டுறேன், கென் கருணாஸ் படத்தை முடிச்சு காட்டுறேன்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காராம். ஏற்கனவே கடன் கொடுத்து பணமெல்லாம் கிட்டத்தட்ட 5.5 கோடி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் 50 லட்சம் 6 மாதத்துக்கு இப்படி கொடுத்தா என்ன ஆகிறது அப்படின்ட்டு அவங்க அந்த ஐடியாவே விட்டுட்டாங்களாம். இப்போ என்ன பண்ணுறதுங்கிறத முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்றைக்குமே உலகநாயகன் கமல்ஹாசன் பாணியில் சொல்கிறதுனா, எதையுமே தீர ஆராய்ஞ்சு ஒரு ஸ்கீம் போட்டு அதுபடி எடுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அது உருப்படாது, இது பண்ணாது. இந்த நேரத்தில் கமல்ஹாசன் சார் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்கிறேன். முன்பு ஒரு முறை நான் படப்பிடிப்புக்காக சென்ற இடத்தில் ஜோத்பூர் கோட்டையின் உச்சியில் நின்று அந்த நகரத்தை பார்த்தேன். ஊரின் ஒரு பகுதி வீடுகள் மஞ்சள் நிறத்திலும், மற்றொரு பகுதியில் நீல நிறத்திலும், ஒரு பகுதியில் உள்ள வீடுகள் வண்ணமே அடிக்கப்படாமலும் ஒருங்கே அமைந்திருந்தன. வண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் அமைந்த அந்த நகரின் சீரான அமைப்பைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். பக்கத்தில் நின்றிருந்த எனது ராஜஸ்தான் நண்பர் அவ்வண்ணங்களுக்கான அர்த்தத்தை யதார்த்தமாக விளக்கிய போது திடுக்கிட்டேன். மஞ்சள் நிறம் பிராமணர்கள் வசிக்கும் பகுதி, நீல நிறம் சத்திரியர்கள் வசிக்கும் பகுதி, வண்ணமில்லாதது சூத்திரர் பகுதி என்று விளக்கினார். பின்பு வியப்புடன் என்னிடம் கேட்டார், இந்த ஏற்பாடு உங்கள் ஊரில் இல்லையா என்று கேட்டார். பெருமிதத்துடன் கர்வம் தொனிக்கச் சொன்னேன், முன்பொரு காலத்தில் இருந்திருக்கலாம், இன்றில்லை. பெரியார் சிந்தனை வழிவந்த அரசியல்வாதிகளே அதிகமாக ஆட்சி புரிந்த தமிழகத்தில் என்னை போன்ற புதிய தலைமுறையினருக்கு அந்த வண்ண வித்தியாசங்களே கிடையாது என்று நான் இருமார்ந்த வருடம் கிபி 1985. அன்றைய என் நியாயமான கர்வத்தை சமீபத்தில் மதுரைக்கு அருகில் நடந்த ஜாதி பூசல்கள் தவிடுபொடியாக்கி விட்டன அப்படின்னு கமல் சார் சொன்னார். கரெக்டாக பாருங்கள். இப்போ அந்த அண்மையில் நடந்த படுகொலைகள், பாலியல் படுகொலைகள், வன்கொலைகள், இதெல்லாம் பார்க்கும்போது கமல் சார் சொன்னது எனக்கு அப்படியே காதில் திரும்ப திரும்ப வந்தது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பெருமையோடு சொன்னார், அந்த ஜாதி பூசல்கள்லாம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி சின்ன பெண்களை பாலியல் படுகொலை பண்ணுறாங்க. அதுக்கு ஜாதி பார்க்கல, எதுவும் பார்க்கல. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. அதை அடக்கிறதுக்கு சிங்கப்பெண்கள் அப்படின்னு ஒரு போலீஸ் ட்ரூப் கூட உருவாக்குனார் நமது முதல்வர். என்னன்னு தெரியல, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நல்லதுக்கா? ஏன்னா ஆட்சிகள் இன்னும் சரியாக ஒரு 6 மாதம் ஆகட்டும் அப்படின்னு காத்திருக்கலாம்னு பார்த்தா, இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள், போலீஸார் அடிக்கிறது, காவல் நிலையத்திலேயே இது பண்ணுறது, அப்புறம் தாவேகா கட்சியினர் அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களே போய் எல்லா இடங்களிலும் நான் இது பண்ணுறேன், ஆய்வு பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மிரட்டுறது, இதெல்லாம் நல்லதில்லை. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.